ஹாய் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீநிவி ஸ்டடீஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம 2ஆம் வகுப்பிலேருந்து 4வது பாடம், அதாவது வாழ்த்தலாம் வாங்க அப்படிங்கிற பாடத்தை நம்ம பார்க்கலாமா குட்டீஸ்? பார்க்க ரெடியாக இருக்கீங்களா? நடத்தலாமா? கவனிங்க. பர்வீன் வந்து படம் வரைந்து கொண்டு இருந்தாள். அப்போது அஜ்மல் வந்தான். ஐ மயில் அழகாக உள்ளது அக்கா என்றான் அஜ்மல். அஜ்மல் என்ன சொல்லியிருக்கான்? பர்வீன் வந்து படம் வரைஞ்சிக்கிட்டு இருந்திருக்கா. அப்போ வந்து அஜ்மல் வந்திருக்கான். உடனே மயிலை பார்த்த உடனே என்ன பண்ணியிருக்கான் அஜ்மல் வந்து, அக்கா ரொம்ப அழகாக இருக்குது படம் அப்படின்னு சொல்லியிருக்கான். உடனே வா வா உனக்கு பிடிக்குமே, வண்ணம் தீட்டுகிறாயா என்றாள் பர்வீன். உடனே என்ன பர்வீன் என்ன சொல்லியிருக்கா அஜ்மல்கிட்ட, நீ வந்து நான் வரைஞ்ச படத்துக்கு அப்படியே கலர் கொடு அப்படின்னு சொல்லியிருக்கா. உடனே இது அஜ்மல் என்ன சொல்லியிருக்கான், ரொம்ப ஆர்வத்தோட வந்து பக்கத்தில் உட்காந்துட்டான். இறகின் நடுவில் எழுத இடம் விட்டு வண்ணம் தீட்டு. அதாவது இறகு இறகு இருக்கு இல்லையா, மயில் வரைகிறதுனால அந்த இறகுக்கு நடுவில் வந்து எழுத்தால் நம்ம எழுதணும். அதனால் அந்த இடத்த மட்டும் விட்டுட்டு மற்ற இடங்களில் நீ வண்ணம் தீட்டு அப்படின்னு சொல்லியிருக்கா பர்வீன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி இந்த விட்டுருக்காங்களா இடம், இந்த ரவுண்ட் ஆஃபில் மட்டும் அப்படியே விட்டுருக்காங்க, ஏன்னா இந்த எழுதுறதுக்காக. ஏனாக்கா என்று கேட்டான் அஜ்மல். ஏன்க்கா அந்த இடத்துல மட்டும் கலர் கொடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்டிருக்கான். அந்த இடங்களில் ஆங்கில மாதங்களின் பெயர்களை எழுதப் போகிறேன் என்றாள் பர்வீன். அந்த இடத்துல வந்து ஆங்கில மாதங்கள் இருக்கு இல்லையா, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், அந்த மாதங்களை நான் வந்து எழுத போகிறேன் அப்படின்னு பர்வீன் சொல்லியிருக்கா. இது நாள்காட்டியாக்கா என்று கேட்டான் அஜ்மல். அதாவது இது நாள்காட்டியானா, நாள்காட்டினா என்ன? காலண்டர் இருக்கு இல்லையா, நாள்காட்டி, அதுதான் நாள்காட்டி. காலண்டராக்கா அப்படின்னு கேட்குறான். இல்லை, இது நினைவூட்டி என்றால் பர்வீன். நினைவூட்டியா? புரியும்படி சொல்லேனக்கா, சினிங்கினான் அஜ்மல். இவை ஆசிரியரிடம் தருகிறேன், அந்தந்த மாதத்தில் பிறந்தவர்களின் பெயர்களை எழுதுவோம் என்றாள் பர்வீன். எந்தெந்த மாதத்தில் எந்தெந்த பிள்ளைகள் பிறந்திருக்காங்களோ அந்த இதை வந்து அந்த ஆசிரியர் வந்து எழுதிடுவார் அப்படின்னு சொல்லியிருக்கான். எதற்காக அக்கா என்றான் அஜ்மல். மறக்காமல் வாழ்த்து சொல்லத்தான், இந்த பிறந்த நாள் நினைவூட்டி என்றாள் பர்வீன். அதாவது இந்த மாதத்துல இவங்க பிறந்தாங்க, இவங்களுக்கு வாழ்த்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக, அந்த நினைவூட்டிக்காக இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. புரியுதா குட்டீஸ்? நன்றாக இருக்கிறதே, எங்கள் வகுப்புகளுக்கு ஒன்று செய்யலாமா அக்கா என்றான் அஜ்மல். ஓ செய்யலாமே, இனி எல்லோரின் பிறந்த நாளிலும் மறக்காமல் வாழ்த்தலாம் அப்படின்னு பர்வீன் சொல்லியிருக்கா. அவ்வளோதான் குட்டீஸ், இந்த பாடம் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து நீங்களும் இதே மாதிரியே வீட்டில் செய்யுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து எந்தெந்த மாதம் பிறந்தாங்க அப்படிங்கிறத இந்த நினைவூட்டி மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். படத்தை பாருங்கள், இங்கே பாருங்கள், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். மயில் வரைஞ்சி இடையில அந்த கேப் போட்டு அதில் மாதங்களை எழுதியிருக்காங்க. படித்து எழுதி பழகுக. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். அடுத்து வந்து பொருத்தமான குறியிடுக, சரியா தவறா பார்க்கலாமா குட்டீஸ்? 1வது கேள்வி, பர்வீன் மயில் படம் வரைந்தாள். சரி. பர்வீன் வந்து மயில் படம் வரைந்தாள் அப்படிங்கிறது சரி. 2வது கேள்வி, அஜ்மலுக்கு வண்ணம் தீட்ட பிடிக்கும். சரி. 2வது கேள்வி, அஜ்மலுக்கு வண்ணம் தீட்ட பிடிக்கும். சரி. 3வது கேள்வி பார்த்தீங்கன்னா, பர்வீன் செய்தது நாள்காட்டி. தவறு, அது வந்து நினைவூட்டி. 3வது கேள்வி பார்த்தீங்கன்னா, பர்வீன் செய்தது நாள்காட்டி. தவறு. 4வது கேள்வி பார்த்தீங்கன்னா, நினைவூட்டியில் தமிழ் மாதங்களின் பெயர்களை எழுதினர். தவறு, ஆங்கில மாதத்தோட பெயரை தான் எழுதினாங்க. நினைவூட்டியில் தமிழ் மாதங்களின் பெயர்களை எழுதினர். தவறு. அடுத்து வந்து பொறுத்துக. 1 வந்து வண்ணம் தீட்டியது அஜ்மல். வண்ணம் தீட்டியது யாரு? அஜ்மல். மயில் வரைந்தது பர்வீன்.
மயில் வரைந்தது பர்வீன். 3வது கேள்வி பார்த்தீங்கன்னா பிறந்த நாள் நினைவூட்டி. பிறந்த நாள் நினைவூட்டி. ஆங்கில மாதங்கள் 12. 4வது கேள்வி பார்த்தீங்கன்னா ஆங்கில மாதங்கள் 12. அடுத்து பார்த்தீங்கன்னா விடை எழுதுக. 1வது கேள்வி ஆங்கில மாதங்களில் முதல் மாதம் எது? ஜனவரி. ஆங்கில மாதங்களில் முதல் மாதம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜனவரின்னு எழுதிருங்க. 2வது கேள்வி நீ பிறந்த ஆங்கில மாதம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்களோ அந்த மாதத்தையும் தேதியையும் எழுதிருங்க. நீங்கள் பிறந்த ஆங்கில மாதத்தை எழுதிருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 3வது கேள்வி ஆங்கில மாதங்களில் இறுதி மாதம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர். ஆங்கில மாதங்களின் இறுதி மாதம் வந்து கடைசி மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து டிசம்பர். அடுத்து இந்த பக்கம் மயில் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து அந்த கட்டங்கள் பூரா கொடுத்துருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பேர், உங்கள் வீட்டில் உள்ளவங்க பேர், எல்லாருடைய அவங்க எந்தெந்த மாதத்தில் பிறந்தாங்க அப்படிங்கிறத எழுதி அவங்க பேரை இதில் எழுதிருங்க குட்டீஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து குறுக்கெழுத்து புதிரில் ஆங்கில மாதங்களின் பெயர்களை நிரப்புக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வர்ற கட்டத்தில் பிப்ரவரின்னு எழுதிருங்க. மேலே வந்து ஜனவரி அதோட ஜாயிண்ட் ஆகுது. இதில் இந்த குறுக்கில் வந்து டிசம்பர், மேலேருந்து பார்த்தா நவம்பர். இப்படி நேர போனீங்கன்னா ஜூன், கீழே பார்த்தீங்கன்னா ஜூலை. கீழே இந்த சைடில் போகிறது செப்டம்பர், மேலேருந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர். அவ்வளோதான் குட்டீஸ். பயிற்சிகளை பார்த்தாச்சு. இதோட வாழ்த்தலாம் வாங்க பாடம் கேள்வி பதில்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ்.